24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். இஸ்ரேல் ஏற்கனவே பாலஸ்தீன் மேல போர் நடத்திட்டு இருக்கிற நிலையில இப்போ இஸ்ரேல் மேல ஈரானும் போர் தாக்குதலை தொடங்கியிருக்கு. சமீபத்துல சிரியாவில் இருக்கிற ஈரான் தூதரகம் மேல இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்துனாங்க. அதுல 9 ஈரானியர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த நேரத்தில், அதாவது இந்த நேரத்தில் தான் இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கு. தாக்குதலுக்கு இது மட்டும்தான் காரணமா? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் இஸ்ரேல் ஈரானை எதிரியாக பார்க்குது? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கிற பகை வரலாற்று ரீதியாக ரொம்ப சிக்கலானது. ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு 5 விஷயங்கள் இவங்களுடைய பகைக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. முதல் ரீசன் ஜியோ பொலிட்டிக்கல், புவிசார் அரசியல் ரொம்ப ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் மத்திய கிழக்கில் பயங்கரமான செல்வாக்காக இருக்கிற ஒரு நாடு. எப்படி ஏசியாவில் சைனா, இந்தியா இருக்கோ அது போல் இஸ்ரேலுடைய இடத்துக்கு வர்றதுக்கு ஈரான் ஆசைப்படுது. மத்திய கிழக்கில் ஒரு பவர்ஃபுல்லான நாடாக நாம இருக்கணும் அப்படின்னு ஈரான் நினைக்குது. ஆனால் இதுக்காக இஸ்ரேலுக்கு பல வழிகளில் சிக்கலை கொடுக்குது. உதாரணமாக ஹெஸ்புல்லா, ஹமாஸ் உள்ளிட்ட இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுத படைகளுக்கு ஆதரவு தர்றது. ஹெஸ்புல்லா லெபனானில் இருக்கிற ஒரு பயங்கரவாத குழு. இந்த ஹெஸ்புல்லா இந்த குரூப்புக்கு ஈரான் எக்கனாமிக்கலாக நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு தொடர்ந்து பல வருஷங்களாக. அந்த நாட்டுடைய அரசியல் அதிகாரமே இந்த குரூப்பால் தான் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முக்கியமான குரூப். ஹெஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிரான குரூப் நிறைய முறை போர் நடத்தியிருக்கு. 2006 லெபனான் வார் உட்பட. இதே போல் ஹமாஸுமே இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக போர் நடத்திட்டு இருக்கிற ஒரு குரூப். இந்த குரூப்புக்குமே ஈரான் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல் சிரியாவுடைய உள்நாட்டு போர்லையுமே இஸ்ரேலும் ஈரானும் எதிரெதிர் டீமாக இருக்காங்க. இது எல்லாமே ஜியோ பொலிட்டிக்கலாக இருக்கிற ரீசன்ஸ். ரீசன் 2 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கல். 1979 ஈரானில் நடந்த ஒரு இஸ்லாமிய புரட்சி அந்த ரீஜனில் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஈரானில் இருந்து அமெரிக்காவை வெளியேற்றின ஒரு தனி கதை. அதை பற்றி நம்ம தனியாக வேற ஒரு வீடியோவில் பேசலாம். இந்த புரட்சியுமே ஹிஸ்டாரிக்கலாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய பகையை வளர்த்த இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் கவிழ்க்கப்பட்டு புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்பட்டது. அந்த நேரத்தில் புதிய ஈரான் அதிபராக அயதுல்லா கொமேனி இஸ்ரேலை கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாரு. மத்திய கிழக்குல இருக்கிற கேன்சரஸ் டியூமர், அதாவது புற்றுநோய் கட்டி தான் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னாரு. அதை அழிக்கலை அப்படின்னா மத்திய கிழக்கு மொத்தமும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது ஒரு கிரேட் ஹிஸ்டாரிக்கல் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1979 வரை ஈரானும் இஸ்ரேலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு பிறகு அந்த நட்பு பிரேக்கப் ஆயிடுச்சு. இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெவல்யூஷன் டைமில் 52 அமெரிக்கர்கள் ஈரானில் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. இவங்களை கிட்டத்தட்ட 444 டேஸ் ஈரான் விடுவிக்கவே இல்லை. இவங்களை மீட்டெடுக்க இஸ்ரேல் தங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மேல அமெரிக்காவுக்கு கடுமையான கோபம். அதனால ஈரான் மேல இஸ்ரேலுக்கும் கோபம். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிலிஜியஸ் டிஃபரன்ஸ். இஸ்ரேல் ஒரு ஜூயிஷ் ஸ்டேட் கண்ட்ரி, ஈரான் இஸ்லாமிக் டெமோக்ராட்டிக் நேஷன். ஸோ 2 நாடுகளுக்கு இடையே இருக்கிற மோதல் அரசியல் காரணங்களாக இருந்தாலும் அதனுடைய வேர் இந்த மதத்தில் தான் போய் தொடங்குது. ஸோ சில நேரம் ஈரான் லீடர்ஸ் யூத மதத்தை அவமதித்து பேசுகிறதும், ஆப்போசிட்டில் இஸ்ரேல் லீடர்ஸ் இஸ்லாமை அவமதித்து பேசுகிறதும் கடந்த காலங்களில் தொடர்ந்து இப்போ வரை நடந்துகிட்டே இருக்குது. இந்த மத வேறுபாடுகள் கிரவுண்ட் லெவலில், அதாவது பீப்புள்ஸ்ட பெரிய அளவிலான பதற்றங்களை ஏற்படுத்துது. இதை விட ஒரு முக்கியமான ரீசன் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜெருசலேம் இஷ்யூவை சொல்லலாம். ஜெருசலேம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற சிக்கல்ல ஈரானுமே தலையிடுது. ஏன்னா யூதம், கிறிஸ்துவம், இஸ்லாம் 3 மதங்களை சேர்ந்தவங்களுமே இந்த இடத்த கிளைம் பண்றாங்க. ஸோ அதனால இதுவும் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. 4வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு நடக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரேலை எதிர்க்கிற ஹமாஸ், ஹெஸ்புல்லா குழுக்களை ஈரான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஆயுதம், பணம், பயிற்சின்னு எல்லா வழியிலையும் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போர் தூண்டலாகவும் பார்க்கப்படுது. 2024 மட்டுமில்லை, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக 1973க்கு பிறகு நடந்த பல போராட்டங்களில் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் கருத்து தெரிவிச்சிருக்கு. பல போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கு. 5வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நியூக்ளியர் பவர். இஸ்ரேல் அமெரிக்காவுடைய உதவியோட தன்னுடைய இராணுவ பலத்தை பயங்கரமாக அதிகப்படுத்திட்டு இருக்கு. அதில் நியூக்ளியர் வெப்பன்ஸும் அடங்கும்.
இன்னொரு பக்கம் ஈரானும் 1950களில் இருந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் நிறைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. தங்களுடைய பலத்தை அதன் மூலமாகவும் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. 2000க்கு பிறகு பார்த்தோன்னா ஈரானுடைய நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸில் அதிகமான செலவுகள் வந்து நடந்திருக்கு. இதை இஸ்ரேலே வந்து பல நேரங்களில் பல இடங்களில் சுட்டி காட்டியிருக்கு. ஈரானுடைய நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸை தடுக்கிறதுக்காக சைபர் அட்டாக்ஸ்லாம் கூட இஸ்ரேல் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இஸ்ரேலை விட ஈரான் ஆயுத பலம் குறைவான நாடு அப்படின்னு இருந்தாலும் சிக்கல் மோசமா இருக்கிறதால ஈரான் மேல இஸ்ரேல் எப்பயுமே எச்சரிக்கையாவே இதுவரையும் இருந்துட்டு இருக்கு. இப்படி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான பகை, நிலம், அதிகாரம், மதம், இருப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல சிக்கல் அதிகரிச்சுட்டே இருக்கிற சூழல்ல தான் இஸ்ரேல் மேல இப்போ ஈரான் போர் தாக்குதலை தொடங்கியிருக்கு. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில், 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.